வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு அமெரிக்கன் ட்ராமா சீரீஸ் தான் பியூட்டி இன் பிளாக். இந்த சீரிஸோட சீசன் 1 நமக்கு 2024 தமிழ் டப்பிங்கோட வெளிவந்துச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சீரிஸோட ஸ்டோரி எல்லாமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான் இருக்கும். அந்த சீரிஸுமே பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் சீரிஸோட சீசன் 2 இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. எஸ், நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரிஸோட சீசன் 2 நமக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் கிட்ட இந்த சீரிஸில் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடோட ஆவரேஜ் டியூரேஷனும் ஒரு 40 to 50 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அந்த எல்லா எபிசோட்ஸுமே இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கில் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் கிம்மி அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 வந்து ஸ்ட்ரிப் டான்ஸராக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை வரலாறு அண்ட் அவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலிக்குள்ளே போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ சீசன் 2 ஸோ ஒரு பெரிய சம்பவம் அது என்னென்னா, நம்ம கிம்மிக்கு வந்து அந்த எல்லா சொத்துமே அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அரியானத்தில் ஏற வேண்டிய ஒரு தருணம். அண்ட் ஏறுற பிறகு ஸோ கூட ஏகப்பட்ட எதிரிகளும் வருவாங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அண்ட் நம்ம ஹீரோயின் அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்றதெல்லாம் இந்த சீசன் 2 காமிச்சிருக்காங்க. சீசன் 2 இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸோட தமிழ் வெர்ஷனோட ஸ்க்ரீன் பிளே இந்த சீசனுமே நல்லா இருக்குங்க. தமிழ் டப்பிங்கில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் சீரிஸை வந்து ஒரு 8 hours கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 8 hours உங்களுக்கு அந்த பிரேக்கும் சேர்த்து ஒரு 7 to 8 hours வச்சுக்கோங்களேன். 7 hours இருந்துச்சுன்னா ஸோ இந்த சீரிஸை ஃபுல்லாக உட்காந்து பார்த்து முடிச்சிடலாம். தமிழ் டப்பிங் கூட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அந்த சீரிஸ் 5க்கு 3 கொடுக்கலாம்.